Happy morning, good morning to you all. அனைவருக்கும் காலை வணக்கம். How are you all? எப்படி இருக்கீங்க? This is Vijay, fitness consultant. Today I am going to bring you very interesting, effective, traditional forms of exercise. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்ம், ஈஸி ஃபார்ம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம இன்னைக்கு நம்ம பண்ணுறத ஒரு 6 to 7 எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறேன், எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மார்க் ஹூ இஸ் ஆல் ப்ரெசென்ட் அப்படின்னு, ஆன் டைம் எத்தனை மணிக்கு யார் வரீங்க அப்படின்னு. நாராயண் சார் வெரி குட். ஸோ ப்ரெசன்ட் சார். செல்வா எங்கே இருக்கார் பாருங்க. செல்வா வெரி குட். ஹாப்பி மார்னிங் செல்வா. நேற்று வரல. ஆமாம், நீங்கள் பேசும்போது ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் இப்படி சொல்லுங்க. ஓகே, நைஸ், தட்ஸ் ஃபைன். ஸோ வெரி குட். ஸோ ஐம் ஜஸ்ட் going to write down the names of people. Just kidding. Okay, so today we will be doing a very interesting and exclusive series of doing upper body exercise பண்ண போகிறோம். ட்ரெடிஷ்னல் சீரியஸ். இதை வந்து தன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி நேம் தன்ஸ் அப்படின்னா தண்டால்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லாரும்? தண்டம் அப்படி மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி அப்படி நம்ம உடம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறத வந்து தன்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழில் அழகாக தண்டால் எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எஸ் சார், சுரேஷ் சார், பத்ரம், நீங்கள் லைட்டாக தான் பண்ணுறீங்க. ஐ திங்க் நீங்கள் ஜாயின் த சீரியஸ், நத்திங் ராங். சூப்பர். ஸோ இன்னைக்கு அட்டண்டன்ஸ் எடுத்துருங்க சுரேஷ் சார் லேட்டுன்னு போட்டுருங்க, 2 minutes லேட். ஓகே, ரைட். ஸோ டுடே இட்ஸ் கோயின் பி an exclusive தண்டால் சீரியஸ். அது நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்ரலாக நின்றுட்டோ உட்காந்துட்டே கொஞ்சம் அப்பர் பாடி ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி விளையாட்டு டூ த ப்ரேயர்மா. ஓகே, லெட்ஸ் டூ த ப்ரேயர். தேங்க்யூ பாடி, தேங்க்யூ சரௌண்டிங்ஸ், thank you gurus as ஆசிரியர்கள், ஆசாமிக்கு நன்றி. thank you God for everything. okay, right. so keep just upper body stretch, கொஞ்சம் moving around, walking around பண்ணிட்டே இருங்க. so I am going to join you in another 1 minute. so எத்தனை பேருக்கு வந்து attendance roll call முடிஞ்சதுக்கு அப்புறம் we'll start the session. காயத்ரி ராஜா. yeah, stretch this glute, tricep, pec, hands lock பண்ணிட்டு லேட்டு, அப்புறம் கொஞ்சம் லோயர் பாடி பேஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணி ரெடியாக இருங்க. நான் 2 minutes we are starting the series. காயத்ரி ராஜகோபாலன், ஜெயப்ரியா மேம். டுடே ட்ரெடிஷ்னல் சீரிஸ் செம்மையாக இருக்கும் போது அப்பர் பாடி. காயத்ரி மேம் வெல்கம், ஹாப்பி மார்னிங். ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் த அட்டெண்டன்ஸ். பேர் வரதெல்லாம் சொல்லதெல்லாம் பேர் எழுதிட்டே இருக்கேன். விது ஹாப்பி மார்னிங். ஓகே, ஐம் ஜஸ்ட் இந்த 2-3 minutes வந்து நான் அலோவ் பண்ணிடுறேன். ஓகே. ஜோ இனியன். ஹாய் ஜோ. இனியன் நம்ம இனியனா? ஓ சூப்பர்மா, எப்படி இருக்க, எங்கே இருக்க? ஆல் வெல், சூப்பர். இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் சீரியஸ். நான் அதை அட்டெண்டன்ஸ் போட்டுருக்கேன், யாரெல்லாம் ஆன் டைமுக்கு வரீங்க அப்படின்னு பார்த்துட்டு. கார்த்திக் ராமானுஜன், ராஜன். ஹாய் கார்த்திக், வணக்கம். வணக்கம் ராஜன் சார், வணக்கம். தில்லி. வெரி குட். டெல்லி, நைஸ் டெல்லி. ஜெயப்ரியா மேம், லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிரசன்ட் சார். நைஸ். ஓகே. பிரபு பாஸ்கரன், திருச்சி. ராமகிருஷ்ணன் சார். டாக், வணக்கம் டாக். உண்மையிலே பேர் தான் இருக்கியா? ஆமாம், அவங்க பேர் சொல்கிற பேர்லாம் இருக்கு. யார் வராங்கன்னு போட்டு பேர். நான் இவ்வளோ சீரியஸாக பண்ணுறேன். ஒரு டீச்சருங்க நான் எக்ஸசைஸ் எழுதிட்டு இருக்கேன் நினச்சா பேர். She's very excited to ask about it. Okay, let me finish the stretch. கொஞ்சம் இது வந்து அப்பர் பேக்கான ஸ்ட்ரெச். இந்த மாதிரி இது பேர் ஃப்ளைஸ் மாதிரி சொல்லுவோம் ஆக்சுவலாக. இது நிறைய பேருக்கு நீங்கள் புதுசாக இருக்கும் பார்த்தீங்க. கை இப்படி பின்னாடி வச்சுருந்தோம், இந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணணும். ஆமாம், அதாவது கை பேக் சைடில் வச்சுருக்கேன். யா, இந்த மீன் வாயில் நீங்கள் அதாவது நம்ம உட்காந்துட்டே கூட பண்ணிட முடியும். நிறைய பேருக்கு நான் உட்காந்துட்டே தான் இருக்க முடியுது, என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சீரியஸை வந்து நான் பண்ண விரும்புகிறேன் ஆக்சுவலாக. அப் அண்ட் டவுன் புஷ்அப்ஸ் மாதிரி, பட் ஆனால் கையை நீங்கள் பண்ணுவீங்க. சித்ரா வாண்ட்ஸ் டு கன்ஃபார்ம். நாராயணன் சார். சூப்பர். வெல்கம். நம்மளுக்குள்ள இந்த விஷயம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்ரா மேம் நம்ம டீச்சர்ஸ், ஓகேவா? இது மேம் நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வத்சலா கோபாலகிருஷ்ணன், குட் மார்னிங். வாட் எக்ஸசைஸ் கேன் டூ ஃபார் ரிஸ்ட் ஸ்டிஃப்னஸ்? தேங்க்யூ.
ரெஸ்ட்டுக்கு தனியாக நம்ம வேணால் ரெஸ்ட்டுக்கு நம்ம நிறைய பண்ணலாம். பட் நம்ம ஐ திங்க் வி டிட் திஸ் இந்த அன்னைக்கு ஒரு சீரீஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு 2 days 3 days சீரீஸ் பண்ணிட்டு போங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் எனக்கு தனியாக மெசேஞ்சரில் ஹலோ சொல்லுங்கள். வஸ்லாம் மேம் ப்ளீஸ், வஸ்லாம் நீங்கள் அனுப்புங்க. எனக்கு ஒரு மெசேஞ்சரில் ஹலோ சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அதை பார்த்து பண்ணலாம். பட் ஜென்டலாக பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பெயின் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் கொடுங்க. நான் டெஃபினட்டாக வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஓகே யா. யுவராஜ். ஹாப்பி மார்னிங் யுவராஜ். வணக்கம். Forward, backward. Rotations. Side to side பண்ணிட்டுமா? Reach out, reach out. நான் இது எல்லாமே உட்காந்து தான் பண்ணுறேன். அதனால் தயவு செஞ்சு tricep position variation. சமையல் டாக் போட்டிருக்காங்க சார். அடல்ட் லேர்னிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேண்டாம். ஆமாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. நான் சும்மா சொன்னேன். ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா நம்ம பாட்டில் என்ன தெரிய பண்ணுறாங்க, டைமில் இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வார்ம் பண்ணாமல் ஜாயின் பண்ணுறாங்க. எனக்கு நான் இந்த விஷயம்லாம் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வார்ம் அப்பை முடிச்சுட்டு 6:10 வந்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே பரவாயில்ல, விஜய் தானே கண்டுக்க மாட்டார், பார்க்க மாட்டார் அப்படின்னு. இந்த பிரச்சனையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை பேரோட மணி வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு தெரியுங்களா? ஓகே, ஸ்விங்ஸு இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி மேலே ஒரு வாட்டி கீழே, ரைட்டாக ஒரு வாட்டி மேலே வரும், ஒரு வாட்டி இதெல்லாம் உட்காந்துட்டு அப்போ பாடி வார்ம் அப் பண்ணுற பாருங்க. ஸோ தட் சி இப்போ ஆல்மோஸ்ட் நான் 5-10 எக்ஸசைஸ் கிட்ட பண்ணிட்டேன் அப்போ பாடிக்கு. ஸோ யூர் ரெடி. அண்ட் தென் ஆடியோ மட்டும் ஒரு வாட்டி சொல்லிவிடுங்க. அண்ட் டுடே வி வில் பி டூயிங் டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், வேர்ல்டு பெஸ்ட் எக்ஸசைஸ். நம்ம அப்படி பண்ணிவிட்டு இந்த குஸ்தி போடுறவங்க நான் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, ஜம்ப் பண்ணிட்டு ஜட்டியோட பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இன்னர்ஸோட பண்ணோம். ஏன்னா அதுதான் அந்த லங்கோட்டா கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கச்சைன்னு சொல்லுவாங்க. வேறு ஒரு இடத்துல ஒரு பேர் இருக்குது. ஈஸியாக மெட்ராஸ் தமிழ்னா ஜட்டி. ஓகே, ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் ஜட். ஓகே, முருகேஷ் கல்யாண் ராமன் சார், அருள்குமார் அருள். எஸ் கல்யாண் சார் வணக்கம். ஓகே, ஸோ ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் இன்னைக்கு விது குட் ஆடியோ. வெரி குட். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு ஆடியோ வந்துச்சு ஓகேன்னு வச்சுனா போதும். உமாகாந்த் சதாசிவம். உமா வெரி குட், செம. ஃபேமிலி எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், செம்மையாக இருக்குது கேட்கும்போது. வெரி குட். ஆடியோ அண்ட் வீடியோ சூப்பர். ஓகே சூப்பர், தேங்க்யூ. எல்லா புகழும் ஏர்டெலுக்கு. ஆடியோ வீடியோ ஒழுங்காக போச்சுன்னா எல்லா புகழும் ஏர்டெலுக்கு. ஓகே சூப்பர். என்ன பிகாஸ் அவன் தாங்க நம்மளை சிக்கி காமிக்கிறான். ஓகே, கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டே நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்களும் அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டே பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டுகிட்டே எக்ஸசைஸ் பண்ணிட்டுருங்க. நான் ஓம் பாடணும், அதான் முக்கியம். ஓகே, டபுள் சைக்கிள், டபுள் ஸ்விமிங், பேக்வர்ட். நிறைய எக்ஸசைஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. எதை உங்களுக்கு பண்ணணும், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை தடவை பண்ணணும், அப்புறம் எப்போ பண்ணணும், எவ்வளோ ரெக்கவரி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க படித்தவங்க ட்ரெயினர்கிட்ட இருந்தால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். வேறு எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் எக்ஸசைஸ் தெரியாதுன்னு நான் யாருக்கும் சொன்னது கிடையாது. பட் ஒன்லி திங் இஸ் அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு பண்ண வேண்டியது. சில பேருக்கு மூடு, சில பேருக்கு வந்து புரியாது, சில பேர் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். காஃப் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு அப்புறம் கிளாஸ் லைக் பண்ணுங்க இப்படின்னு ஒரு 5 சீரியஸ் சொல்லி கொடுப்பேன். 5 தான் அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அது நத்திங் ராங் ஆக்சுவலாக. ஸோ அவங்க மாதிரி ஆட்டில் தான் எங்களோட பழு போடும். சசிகலா. ஓகே, ஹலோ மேம், வணக்கம். சூப்பர், குட். தேங்க்யூ ஃபார் போஸ்டிங் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாம் சசி. நல்லா, ஐம் லைக்கிங் த வே தட் யூ ஆர் டூயிங். யூ கேன் டூ மோர் அண்ட் யூ கேன் ஸ்பீக் மோர் அபவுட் இட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஆனந்த் ஏபி, மதன் ராம். ஓகே, கொஞ்சம் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு தண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன் எல்லாருக்கும். தண்டம் அப்படின்னா ஒரு ஸ்டிக் மாதிரி பாடியை வச்சு பண்ணுறது தான் தண்ட் அப்படின்றாங்க. தண்ட் ஆசனம் அப்படின்னு கூட சொல்லலாம் சில பேருக்கு. சில நேரத்தில் தண்ட் எக்ஸசைசஸ், தண்டால் பண்ணுறீங்க, எத்தனை தடவை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது ட்ரெடிஷ்னலாக ஃபர்ஸ்ட் நார்மல் தண்ட் முதல்ல பண்ணிடலாம். நார்மல் தண்ட் அப்படின்னா புஷ்அப் பொசிஷன் இருந்து, ஆனால் பட் ஜென்ரலாக வந்து 90 டிகிரி போயிட்டு அப்படி வர்றதுலாம் தண்டு கிடையாதுங்க. லைக் நான் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மில் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது அப்படியே வர ஃபார்ம் அப்படியே பண்ணணும். இந்த டேரக்ஷன் ஓகேம்மா, இது ஓகேவா, திஸ் இஸ் ஓகே. ரெடியா மக்களே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கமான். இன்னைக்கு வி கோட் டு பிச்சிஃபை திங்ஸ். இன்னைக்கு உங்கள் ஷோல்டரை பிச்சு எடுக்கணும்னு பிளான் பண்ண நினச்சிக்காதீங்க. யூ கோட் டு ட்ரை யுவர் பெஸ்ட். ஓகே ரைட். த ஃபர்ஸ்ட் தண்டு
படுத்துக்கணும் கீழே. படுத்துட்டு 1 2 3 படுத்துக்கணும். ஃபுல்லாக படுத்துட்டு அப்படி மேலே எழுந்திரிக்கணும். படுத்துக்கணும் ஃபுல்லாக, அப்புறம் மேலே எழுந்திரிக்கணும். நீங்கள் இப்போ இந்த ஊர்லலாம் பார்த்துருப்பீங்களா, பை மீன்ஸ் இந்த ஈஸியாக அது அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறவங்களாம் பண்ணிப்பாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் படுத்துட்டு மேலே எழுந்திரிக்கணும். படுத்துட்டு மேலே எழுந்திரிக்கணும். இந்த மாடிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ கை ஷோல்டர் கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இன்றைக்கி மொத்தமாக 6-7 எக்ஸசைஸ் பிளான் பண்ணியிருக்கோம். 6 எக்ஸசைஸு டெஃபினட்டாக ஒரு சேலஞ்ச் இருக்குது இன்றைக்கி. அதனால் மொத்தமாக சேர்த்து பண்ண போகிறதுனால கேர்ஃபுல்லாக நம்பர் ஆஃப் ரெப்பிடேஷன் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நான் எப்பவுமே சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு என்னுடைய கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு 8 to 10 வச்சுக்க போகிறேன். அண்ட் ஐம் கோயிங் டு டூ 2 sets. 2 sets முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஐம் கோயிங் டு லீவ் இட் டு யூ ஸோ தட் யூ கேன் டூ மோர். ஓகே, ரைட். 1 2 படுத்துட்டு 3 4. இதை அப்படி படுத்துட்டு கையை அப்படி முன்னாடி நீட்டுட்டு 1 6 7 8. ஸோ ஜஸ்ட் நீட்டுங்க. ரெப்படேஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு செட் முடிச்சிருக்கோம். அந்த ஒரு செட் முடிச்ச டைமில் அந்த ரிஸ்ட்டை கொஞ்சம் வார்ம் ஆகிருக்கும். சில பேர் ரிஸ்ட்டை பொசிஷன் அப் அண்ட் டவுனு ஐ கேன் சார் ஸ்லைட்லி ஃபீல் த தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஆன் த ரிஸ்ட். அதனால கொஞ்சம் வார்ம் பண்ணுறேன். அது ஒருவேளை அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ப்ளீஸ் சூஸ் நம்பர் மோர். 8 தாண்டினா தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 15 பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இல்லை வரலன்னா அது மாடிஃபைடில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பிரச்சனைனா 4 இப்படி வருது, அப்படியே மாடிஃபைடில் பண்ணுங்கள், நம்பரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது நத்திங் ராங்ல. உங்களோட இது இன்றைக்கி ரெஸ்ட்டுக்கான செம்ம ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸு, ரெஸ்ட்டுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். வலி இருந்துச்சுன்னா மட்டும் பண்ண வேண்டாம். ஸோ சம்படி ஆஸ்டில் இன்றைக்கி யாரோ கேட்டாங்கல்ல ரெஸ்ட்டுக்கான எக்ஸசைஸு. ஓகே, செகண்ட் செட் பண்ணலாமா? வாட் இஸ் ரெக்கவரி பீப்புள்? ரெக்கவரினா என்ன? ரெக்கவரியில் முக்கியமாக 2 விஷயம் பண்ணும். ஒன்று, ஃபஸ்ட்டு சயின்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய நேரம் 10 ரெப்பிடேஷன் பண்ணுறதுக்கு 15 செகண்ட் எடுத்தீங்க. அந்த 15 செகண்டை மினிமமாக ரெக்கவரி எடுக்கணும். ஓகே, அப்படி இல்லைனா 3 மடங்கு வரைக்கும் ரெக்கவரி எடுக்கலாம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். மினிமமாக அந்த பண்ணுற டைமு அப்படின்னா 3 மடங்கு வரைக்கும். அதிகமாக போக என்ன ஆகும்னா பெனிஃபிட் கம்மியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தால் மாற்ற முடியும். அதெல்லாம் நிறைய வேரியஸ் சயின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், ஹார்ட் ரேட். ஒருவேளை திப்பு ஹார்ட் ரேட் பண்ணனால ஹார்ட் ரேட் ஏறிச்சுன்னா ஹார்ட் ரேட் திரும்ப நார்மல் ஹார்ட் ரேட் கொண்டு வந்து தூக்கிட்டு போகணும். விச் மீன்ஸ் 110 120 கிலோ வந்துட்டு போகும். ஓகே, செகண்ட் செட் பண்ண போகிறேன். lie down. 1 2 3 4. புஷ்அப் ஷோல்டர் பக்கத்தில் இருக்கணும். கையை முன்னாடி வச்சுக்கினா ஸ்ட்ரெயின் ஆகிடும். ரொம்ப பின்னாடி வச்சுனா கஷ்டமாக இருக்கும். வைடராக வச்சுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் வச்சுனா ட்ரைசப் மட்டும்தான் வேலை செய்யும். ஒன்றுத்துக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஆனால் பட் எதுவுமே தப்பு கிடையாது. முட்டி போட்டு எந்திரிக்கும் போது இந்த இடுப்பும் ஈக்குவலாக இருக்கணும். ஒருவேளை ஃப்ளாட்டாக நார்மல் பண்ணுறீங்கன்னா ஒரே டைமில் எல்லாம் பண்ணணும். ஒரே டைமில் ப்ரீத் அவுட். மேலே போகும்போது ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஓகே, ஸோ ஐம் டன் வித் த செகண்ட் செட். யா, நான் மாடிஃபை பண்ணுறேன், மாற்றி காட்டுறேன், சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் பீப்புள் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் யுவர் டெக்னிக். ஏன்னா the problem with people when they do know, அவங்களோட டெக்னிக் கரெக்ட் பண்ணுறதை தாண்டி மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க தான் பிரச்சனையாகவே இருக்குது நிறைய பேருக்கு. அதான் ப்ராப்ளம். அண்ட் இன்னொன்று, தப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு வேளை உங்கள் பாடியில் அதாவது எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஓகே, இஃப் யூ ஆர் ஏபிள் டு டேக் இட், கம் ஆன், கோ அஹெட், நத்திங் ராங். பாடி எடுத்துக்க முடியாதுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. அட் த எண்ட் வாட், சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? யா, இப்படி கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடிக்கடி ட்ரைசப் ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க, பைசப் ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க, இந்த ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க, ட்விஸ்ட் பண்ணி இந்த பெட்டை ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. ஓகே, செகண்ட் வேரியேஷன் போகிறேன். ஐ திங்க் வார்ம் ஆகிட்டு தான் எல்லாருக்கும் ரெடியாக. நார்மல் புஷ்அப்ஸ், இப்போ நார்மல் தண்டை, சிம்பிள் தண்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. இதை சிம்பிள் தண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கோபி செல்லரா, ஜோஷுவா சுந்தரம், பெண் கிறிஸ்டியன். பிரதர் வணக்கம் பிரதர். இன்றைக்கி கொஞ்சம் அப்பர் பாடி, கொஞ்சம் வாலிபால் பிளேயர்ஸு, பேஸ்கெட் பிளேயர்ஸ்லாம் செம்ம சாலிடாக இருக்கும். ஐ திங்க் நம்ம உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான். ஐ திங்க் நம்ம ஆட்களுக்குலாம் தெரியும். ஓகே, செகண்ட் எக்ஸசைஸ். ஓகே, திஸ் இஸ் ஃப்ராக் தண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராக் தண்ட், ஃப்ராக் பொசிஷனில் காலை பக்கத்தில் வச்சு உட்காந்துக்கணும். இங்கே உட்காந்துட்டு கம் பேக், கீழே போகணும், கம் பேக். பக்கத்தில் ஃப்ராக், நம்ம இது ட்ரெடிஷ்னல் எக்ஸசைஸ் பார்த்துருக்கீங்களா, ஃப்ராக் ஜம்ப் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு சில காலகட்டத்தில் வந்து ஃப்ராக் ஜம்பை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சில காலகட்டம் தாண்டும் போது இன்றைக்கி அனிமல் சீரீஸில் ஃப்ராக்லாம் பெரிய எக்ஸசைஸ். இன்றைக்கி
people are minting money out of these exercises series actually. Of course, yeah, that's good actually, but I see this with things நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ல எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களாக இருந்திருக்கு. ரெடியாக ஃப்ராக் ஜம்ப்பு கால் பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய 2 கால் இங்கே பாருங்கள், கால் கீழே இருக்கணும், கை பக்கத்தில் இருக்கணும். அங்கிருந்து 1 go down, 1 1 1 1 2 1 1. Breathe out when the legs comes in. Okay, that's a good. And you picture எடுக்க போகிறோம் upper body. People, come on, let's enjoy. That's an excellent series. A frog. Come to the frog and then come back. அப்படி jump back. The frog push பண்ணி எழுந்திரிச்சு அப்படி வந்துடும் அந்த பொசிஷன். அதுதான் ஆக்சுவலாக ஃப்ராக் உட்காந்துட்டு இருக்கு. ஃப்ராக் சீட்டட். ஃப்ராக் சீட்டடாக இருக்குது. இப்படி கால் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும். அப்படியே அங்கேருந்து புஷ் பேக் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணி ஜம்ப் பண்ணுறேன். ஜம்ப் பண்ணும்போது புஷ்அப்பில் இருக்க அப்படியே கீழே போயிட்டு அப். தட்ஸ் ஆல். சிம்பிள். எஸ். I'm going to drink little water. இந்த ரெஸ்ட் மொபிலிட்டிக்கு அதை கேட்டாங்களே, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன், கொஞ்சம் ரெஸ்ட் இப்படி இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுறது, இப்படி பண்ணுறது. ஒரு கையை இங்கே பாருங்கள், இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்ட்டில் அப்படி கொஞ்சம் அப்படி அப் அண்ட் டவுன் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், வலிலாம் இருக்காது. அப் அண்ட் டவுன் பண்ணலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ரெஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ரென்த்தனிங். அப்புறம் இந்த பக்கம் வச்சுட்டு லைட்டாக தூக்கி இந்த கையை அழுத்த ட்ரை பண்ணி அது நேரத்து தூக்குவீங்க. அப்புறம் சைட் டு சைடில் ஜென்டலாக பண்ணி, சைட் டு சைட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி. நிறைய எக்ஸசைஸ் இருக்குங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தனிங்க. கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப் அண்ட் டவுன் பண்ணுறது. பால்ஸ் ஸ்குவீசிங் பால்ஸ் கிடச்சுன்னா பண்ணலாம். எனக்கு ஸ்குவீசிங் பால்ஸ் கிடைக்கலன்னா யூ கேன் புட் ஒரு டவலில் வந்து ரவுண்டாக நல்லா இது பண்ணிட்டு பண்ணலாம். ஒரு 10-15 பேப்பர் ஒன்றா சுற்றிட்டு ப்ரெஸ் த பேப்பர் அந்த ரிலாக்ஸ், ப்ரெஸ் த பேப்பர் அந்த ரிலாக்ஸ், அந்த நிறைய பண்ணலாம். அன்லிமிட்டட் வேரியேஷன்ஸுங்க. ஓகே, ஃப்ராக் ஜம்ப் செகண்ட் செட். ரெடியா? காலை இப்படியும் பண்ணலாம், ஃபுல் ஃப்ளாட்டாக வச்சும் பண்ணலாம். ஃபுல் ஃப்ளாட் நிறைய பேருக்கு வராது. இந்த பொசிஷன்னா ஈஸியாக வரும். ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், காலை முட்டையை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, கவுண்ட் ஆஃப் 8. 1 2 3 5 6 7 8. இப்படி 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 இப்போ இப்படி இல்லை, இப்படி இப்படி இல்லை. That's what my people says, my teachers say about this. I like that actually. That's why we bought it. Lot more to learn, lot more to experience. Can you see the heart rate? Yeah, for me it is raised. I don't know. Number of repetition உங்களுக்கு தேவையானது பண்ணினா ட்ரைனிங் இருக்கும். I think I want people you to experience that, do that. எனக்கு ஒரு விஷயம் எல்லாரும் இப்போ பண்ணணும். I want your confirmation. What is the number of repetition that you will choose if these type of exercise? இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் தான் இருக்கு போது, இப்போ இன்னொரு 4 எக்ஸசைஸ் இருக்குது. இதில் மினிமமாக எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சேலஞ்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, I would say minimum 8 சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் 15 சொல்லியிருக்கேன். I am choosing 8 to 10. ஓகே, எவ்வளோ சூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் என்னுடைய ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், என்னுடைய பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரியும். அதே மாதிரி எல்லோரும் எனக்கு ஒரு நம்பர் போடுங்க பார்ப்போம். 8 to 10 இஸ் மை ஒன். யூ கேன் டைப் இட் 8 to 10. 8 to 10 கமெண்டில் போடுங்க. ஐ எம் சூஸிங் 8 to 10 எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன். ஓகே, யா, பட் ஐம் கோயிங் டு 2 sets. 8 to 10 2 sets போட்டுருங்க. அதே மாதிரி எல்லோரும் ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க, எத்தனை செட் பண்ண போகிறீங்க. ஆனால் இப்போ எக்ஸசைஸ் ரெப்படிஷன் செட்டே ஏறலாம். ஐம் சாரி, செட் ஏற்றிக்குங்க, ரெப்படிஷன் ஏற்றிக்குங்க, குறையக்கூடாது. அது பார்த்துக்கணும். அதுதான் நோயிங் யுவர் ஸ்ட்ரென்த். தட்ஸ் வாட் யூஸ். லைக் 15 கிலோமீட்டர் ஓட முடியும் அப்படின்னு தோணுனா ஓகே, தோணு தான் ஓடுவீங்க. இல்லைப்பா என்னால் அவ்வளோ ஓட முடியாது, சைன்றல. விது 8.
குட் மேம். ஐ திங்க் 8 கிராஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 7+ கிராஸ் பண்ணும். டாக் 6. என்ன சொல்கிறாரு டாக்? அதெல்லாம் இல்லை, நீங்கள் கம்மியாக சொல்லிட்டு அதிகமாக பண்ண ட்ரை பண்ணுறீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியும். நாராயணன் சார் 10, சித்ரா. சூப்பர் சூப்பர், குட் குட். ஐ திங்க் another 2-3 people அப்டேட் எனக்கு. நாராயணன் சார் ஐ வில் ட்ரை 15. 15. ஆமாம் சார். ஐ திங்க் நீங்களும் எல்லோரும் அந்த பேசாமல் நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் கேட்டு பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஐ திங்க் 12 வரைக்கும் கூட புஷ் பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் கேர்ஃபுல். பட் சம் வேரியேஷன்ஸ் யூ கேன் ரெடியூஸ் இட், நத்திங் ராங். பட் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான். அதுதான். காயத்ரி ராஜகோபாலன் 10. வாவ். நிரஞ்சனி மேம் 2. அவங்க இருக்கிறாங்க. ஹலோ மேம், நிரஞ்சனி மேம் வணக்கம். சூப்பர், தேங்க்யூ. இதை நீங்கள் மாடிஃபைடாக பண்ணுங்க எல்லாத்துலேயும். நிரஞ்சனி மேம் ஓகே. இந்த ஃப்ராகில் மாடிஃபைட் நான் காட்ட மிஸ் பண்ணுறேன். இங்கேருந்து இந்த ஃப்ராக் வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், பொறுமையாக காலையில் வச்சுட்டு முட்டியை கீழே போயிட்டு அழுகும் ஃப்ராக் பார்த்துக்கல. அதே ஃப்ராக் தான். இந்த ஃப்ராக் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற ஃப்ராக்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரம் திஸ் பொசிஷன் யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரெச் யுவர் லெக் பேக், முட்டி டவுன், அப்புறம் கோ டவுன், கம் அப், லெக் ஃபார்வர்ட் அண்ட் தென் கம் அப். ஓகே, ஸோ இட்ஸ் மாடிஃபைடாக ஈஸியாக பண்ணுற ஃப்ராக். அதனால செல்வா 8. செல்வா 8. செல்வா கை காட்டுங்க, உங்களை அடி பிச்சிடும். உங்களை 10, 15 by 12 பண்ண வேண்டிய ஆள். காயத்ரி ராஜகோபாலன் 10x3. குடுங்க. கொஞ்சம் ரெக்கவரி நான் பேசிட்டே இருக்கேன். அதனால அந்த டைம் கொடுத்து உங்களை நான் ஜாயின் பேக் பண்ண போகிறேன். சுரேஷ் குமார் ஐ எம் வித் டாக் 8. ஓ சூப்பர். ஓகே, இப்போ அடுத்தது வந்து நமஸ்கார் தண்ட் பண்ண போகிறோம். அதாவது நமஸ்காரம்னா நம்ம கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ண போகிறோமே, அதுதான் ஆக்சுவலாக அவங்க மீன் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா, முட்டி போட்டிங்க பாருங்க. திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த தண்ட். நீளம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டஃப்பானும் காமிச்சிடுறோம் உங்களுக்கு. ஈஸி வேரியேஷனாக முதல்ல காமிச்சிடுறேன். பிகாஸ் ஐ திங்க் நிறைய பேர் ஈஸி வேரியேஷன் எதிர்பார்த்துருக்காங்க. பாருங்க, இதான் ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகேவா? ரைட். நீ பெண்டில் பின்னாடி டச் பண்ணுறேன். இங்கிருந்துட்டு வந்துட்டு ஸ்ட்ரெச் மேக்ஸிமம். ஓகே, ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம் மேக்ஸிமம். இங்கிருந்து வந்துட்டு go back அப்படி சொல்கிற மாதிரி உமன்லாம் கும்பிடுவாங்க பார்த்துங்களா? அப்படி பண்ணிட்டு அதை அப்படியே கையை வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா? இந்த நமஸ்கார் பொசிஷன் மேலே வந்துட்டு அப்புறம் கை அடி வாய்டு பண்ணுறேன். அப்படியே தர ஒட்டியே வரேன். அப்புறம் புஷ் போடா. பொறுமையாக பண்ணுங்க, அவசரம் இல்லை. யூ வில் ஃபீல் த ட்ரபீசியஸ் lat. எஸ், ஓகே, குட். மாடிஃபைடா செல்வா சார் வால்யூம் 2 லோ. வாட்? வால்யூம் 2 லோ. ஓகே, இதெல்லாம் பட்டிருப்போம். ஓகே, சாரி, கொஞ்சம் ஹையராக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதை மாடிஃபைடு இல்லாமல் சார் அது கொஞ்சம் இன்டென்சிவாக பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, முட்டியை தூக்கிக்கிறேன், உட்காந்துக்கிறேன். அப்படி முட்டி கீழே படக்கூடாது. அப்படியே ஃபுல்லாக போயிட்டு அப்படி வந்துடணும். அப்புறம் கம்பேக். முட்டி கீழே படக்கூடாது. ஓகே, முட்டி கீழே படக்கூடாது. நீ இஸ் நாட் டச்சிங் டவுன். ஸ்குவாட் பேக், கிளைட் பண்ணி மேலே வரணும். அப்புறம் எஸ், என்ஜாய். ஓகே, யா, தட்ஸ் இன்டென்சிவ் ஃபார்ம். மேபி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். செகண்ட் செட்டில் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். மாடிஃபைட் ஃபார்ம் ஸ்லைட்லி ஜாலியாக இருக்கும். அது ரெப்படிஷன் ப்ளீஸ் ஏற்றிக்கணும். The aim is to teach you, the aim is to convey you the exact forms. ஏன்னா ஆன்லைனால நிறைய பொசிஷன்ஸ், டர்ன், ட்விஸ்ட், வலிக்குதா கையை, நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ ஐ ஆனஸ்ட்லி அக்செப்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ப்ளீஸ் பீப்புள், take instructions, listen to me properly. If you have doubts, drop in a text. If you have a discomfort, please don't do. If you have pain, I would say suggest to not to do that exercise. I hope I'm giving you the guidelines of online training. இதுதான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி விஷயம் தேவைப்படுதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஓகே, நம்ம 2 நாள் முன்னாடி இந்த ஜம்ப் சீரீஸ்லாம் பண்ணோம். ஐ திங்க் இப்போ கால் எல்லாருக்கும் அந்த முட்டி டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் கொஞ்சம் குறைக்கணுன்றதுக்காக கோர் அப்பர் பாடி அந்த சீரீஸ் நான் சூஸ் பண்ணிட்டே வரேன்.
so that the load குறஞ்ச உடனே நம்ம நாளைக்கு we are going to do that. Tomorrow I'm going to give you a target. Tomorrow I'm going to give you a target of covering a minimum of 5 kilometers within your house, outside, and மாதிரி ஒரு basic target கொடுக்க போகிறேன். So we will be starting the training by 7. Before 7 நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிடணும்னா you would have finished that அந்த 5 kilometers minimum. 5, 8, 10, 12, 21 நேற்று 21லாம் கூட நிறைய வீட்டுள்ளாரே ஒருத்தர் பண்ணியிருக்காருங்க. அவரோட வரண்டாவிலேயே 21 கிலோமீட்டர் ஓடிருக்காருங்க. அவரை அதை நினச்சி பார்த்தேன். பட் ஸ்டில் ஒரு சில நேரத்தில் ஒரு மாதிரி யோசனை இருந்தாலும் நான் அதை பற்றி பேச போகிறேன். அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பேச போகிறேன். The seriousness of doing something like that, actually that's becoming crazy now. I don't know why people are not trying to understand that. Okay, I understand, okay, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே. பட் ஆனால் அதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு இன்ஜுரி ஏதாவது ஆக போகுதா, நீங்கள் அதை கரெக்டாக பண்ண முயற்சி பண்ணுறீங்களா, அதிலே பண்ணலாம். பட் அதை எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, சேகர் கொத்திம்பாக்கம், ஓகே, மணிவண்ணன். Okay, now full பண்ண போறேன். I'm going to stop whenever I'm not comfortable. This is namaskar, okay? Okay. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. And one sad story that நான் ஒரு நேற்று சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஆன்லைனில் என்ன மாதிரி தன்ஸை பற்றி போட்டிருக்காங்க, பைடெக்ஸ் பற்றி போடலான்னு பார்த்தா தலைவர் பாபா வராருங்க. அப்படி தகதன்னு I was enjoying his series of it. And I liked it actually, the way, the energy that he has. I know like he's trying to engage people. Let's leave the other different parts that about anybody, but I'm happy. அதை தவிர்த்து டான்ஸ் பைடெக்ஸ்ன்னு யூடியூப்பில் கொடுத்தா எனக்கு என்ன இது ட்ரெடிஷ்னல் ஃபார்மை ஏன் யாருமே பண்ணாமல் விட்டாங்கன்னு ஒரு பெரிய சேடஸ்ட் ஃபார்மு. this forms that you can upload. I'm going to upload it and you can share with people. ஷோல்டருக்கான பெஸ்ட் ஸ்ட்ரென்தனிங். I think I'm proud of telling. நான் நேற்றெல்லாம் தேடி ஒரு 10-20 நிமிஷம் அதை பார்த்துட்டே இருந்தேன். என்ன டேக்ஸ் கொடுத்தாலும் டான்ஸ்ன்னு போட்டால் ஏதோ வருது பேர். இப்போ பஞ்சாபோடைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட பேர் வருது. நிறைய வித்தியாசமாக பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சீரீஸ் போக போகிறேன். பீப்புள் யூ ஆர் என்ஜாயிங் திஸ் தண்டான்னு மட்டும் சொல்லுங்கள். அடுத்த தாண்டு சும்மா ஒரு ஜாலியாக. மணிவண்ணன், அமேசிங் டெமான்ஸ்ட்ரேஷன் தம்பி, கங்க்ராட்ஸ். ஆனால் நீங்கள் ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே, இப்போது அடுத்தது நம்ம சர்க்கிள் தண்டு. இந்த சர்க்கிள் தண்டு நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் எனக்கு நான் சர்க்கிள் தண்டு நான் என்னோடய பால் சார் ஆக்சுவலாக என்னோடய குரு ஆக்சுவலாக அவர் சொல்வார் சர்க்கிள் தண்டு மாதிரியே இல்லை, அது சர்க்கிளில் வந்து ஒரு சைடு கம்மியாக இருக்குது அப்படி சொல்லுவார். பட் நான் அதை ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி. ஐம் கோயிங் டு ட்ரை. ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து ஓகே, இது ஓகே. சரி, என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய காலை எடுத்து அப்படி வந்துட்டு குயிக் பேக் பண்ண போகிறீங்க. அப்புறம் ஜம்ப் பேக். ஓகே, அதில் புஷ்அப் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கையை எடுத்துகிட்டு இது கம் பேக், go around, push, come back. So around, push, come back, push, come back. இந்த வயல் மாட்டா இல்லை. ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்படி எடுத்துகிட்டு கம் பேக். அதாவது உங்கள் கையே இப்படி இருக்குது. வாட்ச் ஒன் மோர் டைம். ஸ்லோவாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா பிகாஸ் ஐ டோல்ட் யூ தட் ஐ ஹேவ் டு கெட் ப்ராக்டிஸ். கொஞ்சம் எனக்கு அதில் டிஃபிகல்ட் இருந்துச்சு பிகாஸ் தட். ஓகே, இது யுவர் லெக்ஸ் கோஸ் இன் த ஃப்ரண்ட், புஷ், கம் பேக். கீழே புஷ்ஷப் போயிட்டு வரலாம். அது உங்களுக்கு இல்லைன்னா தண்டா பொசிஷன் வந்து தண்டா பொசிஷன் வந்துடல அப்படி இருந்தால் மாடிஃபைடாக இருந்தாலும் ஓகே. அது ஐம் கோட் டு மாடிஃபை பிகாஸ் அதில் டஃப் இருக்கிறதுனால. ஓகேங்க, பாருங்கள், இந்த கையை எடுத்து take it in the front, come back. பார்த்தீங்களா, பின்னாடி காலத்துக்கு மூணு ரிஸ்ட்டு அப்போ போய் வேலை செய்யுது. அரௌண்ட் வச்சு அரௌண்ட். இந்த பக்கம் கால் எடுக்க சுத்த அப்படி பயம் இல்லாமல் சுத்த வருது. புஷ் பண்ணுறேன். இந்த பக்கம் பயம் இருக்குதுனால I'm just slightly thinking, but circle then, come on.
forward, back, push. I am enjoying circle. பாத்தீங்களா இந்த சர்க்கிள் விது குட். சுரேஷ்குமார் சார் மாடிஃபைட் வெர்ஷன் டிட் 10. நாராயணன் சார் சூப்பர். சுரேஷ்குமார் சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் கிராஸ் போத் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ் டூ அகெயின் ஸ்லோலி. டன் சர்க்கிள் அப்படி தான் நினைக்கிறேன். சர்க்கிள் தானே? ஓகே. நாராயணன் சார் ஊப்ஸ் டிஃபிகல்ட். ஆமாம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சொன்னேன் முதல்ல. ஐ ஜென்ரலி சேலஞ்ச் சம் எக்ஸசைசஸ் நல்லா புஷ் பண்ண ட்ரை பண்ணுவேங்க பர்சனலாக. ஓகேங்க பாருங்கள். ஓகே ப்ளீஸ் வாட்ச் பீப்புள். அது சர்க்கிள் தாண்ட புஷ்அப் பொசிஷனில் இருக்கேன், அதாவது காலை ஃப்ராக் பொசிஷனில் இருக்கேன். இங்கே இருந்துட்டு இந்த கை இப்படி எடுத்துட்டு அப்புறம் இந்த கை இப்படி எடுத்துட்டு அப்புறம் அதே அப்படி எடுத்துமே ஸ்ட்ரெயிட்டாக விட்டணும். அப்புறம் நீங்கள் டன் பண்ணலாம், இல்லை டன் பொசிஷன் வந்துட்டு திருப்பியும் டர்ன் பேக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கையை எடுத்துட்டு இப்படி வருது, அப்புறம் இந்த கையை எடுத்துட்டு போகுது, அப்படியே புஷ் டவுன் பண்ணணும். ஓகே மறுபடியும் சுரேஷ் சார் எஸ். மறுபடியும் மட்டும் பார்த்துருங்க இன்னொரு வாட்டி அதர்ஸ் கால் இது இருக்குது. இந்த கையை எடுத்து முன்னாடி வந்துட்டு சர்க்கிளாக அப்படி பண்ணி அந்த இப்படி போகிற டைமில் அப்படி ஜம்ப் பண்ணிருப்பீங்க. ஓகே, அப்புறம் ஜம்ப் பேக் புஷ்அப் பண்ண பண்ணிட்டு வரலாம். நீங்கள் பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த பேஸ் வரும்போது இந்த பாடி வெயிட்டை அப்படி ஒரு சர்க்குலர் ஆக்ஷனாக செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுற பீப்புளெலாம் பார்த்துருக்கேன். காயத்ரி ராஜகோபாலன் சார் 10x3 தெரியாமல் கமிட் பண்ணிட்டேன். ஃபீல் 10x2 இட் செல்ஃப் இஸ் டஃப். 10 இல்லை மேடம், நீங்கள் 6, 8 எடுத்துக்கங்க. நான் சும்மா ஒரு கமிட்மெண்ட் வரதுக்காக நான் போக அந்த அடுத்தடுத்த வேரியேஷன் வரும்போது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி 5x1 கூட சொல்லுவீங்க. பட் பரவாயில்ல, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ டு நோ. சர்க்கிள் டன் பண்ணிட்டு வருதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஐம் கோயிங் டு டேக் ஒன் ஸ்மால் வாக் இந்த சூடுக்காக. ஐ வில் ஆல்சோ see people in the meantime. எஸ், சர்க்கிள் தண்டை பற்றி எனக்கு ஒரு அப்டேட். எப்படி பண்ணுறீங்க? ஹவ் யூ டூயிங் த சர்க்கிள் தண்ட்? ஆஃப் வே செஷனில் இருக்கும். ஆஃப் வே செஷன் சர்க்கிள் தன் பற்றி எனக்கு அப்டேட் கொடுங்க. லதாமணி மேரர் வணக்கம். யாரும் இருக்காங்க? ஓ கீதா மேம் வெல்கம் மேம். ஐ ஹோப் திஸ் இஸ் ஃபைன். ஃப்ரண்ட் கிராஸ் போத் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ் டூ இட் அகெயின். ஓ சுரேஷ் சார் பார்த்துட்டிங்களா? சுரேஷ் சார் அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? விது மேம், மணி என்ன சர்க்கிள் தன் நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்களே, எனக்கு ஒரு வீடியோ பண்ணி அனுப்புங்க சர்க்கிள் தன் மட்டும். நான் ஐ வில் புட் இட் ஆன் த நான் என்னோடய பேஜில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சர்க்கிள் தன் அண்ணன் சூப்பராக பண்ணுவாங்க. மணி என்ன நைஸ். சந்தோஷ் பிரதர் வணக்கம். சேகர் பிரதர் எப்படி இருக்கீங்க? எல்லா கடையும் மூட்டாங்க, ஹோட்டல் காலி நம்ம எல்லாம். ஐ லவ் த வே நாட் ஏபிள் டு டூ. வார் இது யார் நாட் ஏபிள் டு டூ? நானே நாட் ஏபிள் டு டூ தான் போட்டிருக்கேன். விது மேம் சும்மா அதை காலை சும்மா அப்படி ரொட்டேட் பண்ணி அடிங்க பின்னாடி, கையை ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நானேன்னு சொன்னேன் மீன்ஸ் இந்த சர்க்கிள் தன் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ரைட்டில் கொஞ்சம் கோர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அதுக்கு. நான் இப்போ பனி பிரதர் கேட்டிருக்கேன்ல, அவர் ஆனால் பண்ணிவிட்டு என் பேரை போட்டு டேக் பண்ணுங்க நம்ம ஃபேஸ்புக்கில். பீப்புள் வில் see and learn it. நத்திங். நிரஞ்சன் மேம் சூப்பர். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் சம்திங். லைட்டாக பண்ணுங்கள், பரவாயில்ல. எஸ் ஃபார் மீ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். அதெல்லாம் கம் ஆன் மை டியர், நத்திங் ராங். ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடுங்க, ட்ரை பண்ணால் வந்துடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்பர் கமிட் பண்ணதுங்க எல்லாம் ஓகே, தட்ஸ் ஓகே. ஜெயபா மேம் சூப்பர் கமிட்மெண்ட். 5 to 6 இஸ் அ குட் கமிட்மெண்ட். எத்தனை செட்டுன்னு மட்டும் போடணும். டாக் 6ன்னு செம்ம கேர்ஃபுல்லாக போட்டிருக்கீங்க. நைஸ். ஐ வான்ஸ் வி ஆர் ட்ரைங் திஸ் ட்ரெடிஷ்னல் வேரியேஷன்ஸ் ஆஃப் டன்ஸ். அப்புறம் பைத்தெக்ஸ் ஒன்று இருக்குது. பைத்தெக்ஸ் நான் ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணுறேன். அடுத்த வாரத்தில் பண்ணலாம். நிறைய இருக்குங்க எக்ஸசைஸ். ஐ வான்ஸ் கூல். யூ ஆர் டூயிங் எக்ஸலண்ட் திங் அட் காலிங் பீப்புள். ஓ சர்க்கிள் தண்ட் ஐ டிட். யார் இது? ஆமாம் ஜோஷப் பிரதர், உங்களுக்கு நீங்களாம் ஒரு குட்டி வீடியோ மாதிரி பண்ணிவிடுங்க. கல்யாண் சார் நான் உங்களுக்கு தனியாக பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் இட்ஸ் நத்திங் ராங் கிடையாது அதில். எதுவும் கால் நல்லா சர்க்கிளில் ஃபுல்லாக விடணும், வேகமாக பண்ணுவாங்க. ஜோஷப் பிரதர், நீங்கள் உங்களுக்கு நல்லா அந்த ஃபார்ம் கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்களும் ஒரு இது எடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நல்லா சூப்பராக பண்ணுறவங்களா இருக்காங்க. ஆக்சுவலி ஜஸ்ட் வெரி சிம்பிளுங்க. எல்லாத்தையும் ஒருத்தரே பண்ண முடியும், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. we will have to try our best and then you will see I'm just
giving to people, that's important. Any modified form. Sorry my dear, sorry modify பண்ண சொல்ல. Okay, நான் இந்த சர்க்கிள் தன்ல modify காமிச்சிடுறேன். And meanwhile please people update on the சர்க்கிள் தன்னை பற்றி வருது வரல அப்படின்றது மட்டும். And let's go கலரிஃபைட். கண்டிப்பாக கலரிஃபைட் பண்ணிடலாம் ஜெயப்ரியா மேம், ஷூரா. நம்ம கம்மிங் வீக்ஸில் பண்ணிடலாம். சர்க்கிள் தன்னை மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, சர்க்கிள் தன் மாடிஃபை பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு காலை இப்படி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வச்சுக்கணும். இப்படி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், கம் அப்புறம் ரிலாக்ஸ் அப்படி வச்சுட்டிங்க பாருங்கள். இந்த கையை எடுத்துகிட்டு முன்னாடி கால் வருது, அப்புறம் இந்த கையை எடுத்துகிட்டு அதே நேரத்தில் இப்படி வச்சிடறோம். அப்படி வச்சுட்டு பக்கத்தில் மாடிஃபை பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக மாடிஃபை பண்ணுறது. நீங்கள் பாருங்கள், இந்த கையை எடுக்கிறோம், அப்புறம் இந்த கையை வைக்கிறோம், இந்த காலை சுற்றி எடுத்துகிட்டு போகிறோம். அதே நேரத்தில் அப்படியே அந்த காலை கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து புஷ். மறுபடியும் பாருங்கள், முன்னாடி வந்துடுங்க. இந்த ரைட் லெக் பண்ணுறேன், புஷ் மாடிஃபைட் ஃபார்மு. இதை எடுத்து இப்படி வைக்கிறேன் ஃபஸ்ட்டுக்கு, ரெண்டாவது இதை எப்படி வைக்கிறேன், அப்புறம் இந்த காலை பின்னாடி நோக்கிறேன். அப்படியே இந்த காலை நோக்கிட்டு குட். அப்படி கண்டோ புஷ் அப் இஃப் யூ வாண்ட். கம் பேக் அகைன். ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம் மறுபடியும். 1 2 3 4. Simple 4-step process. 1 2 3 and 4. Got it? Right. One more time. Other leg. 1 2 3 and 4. That is the 4-step. உள்ள ஒரு கால், அப்புறம் வெளியில், அப்புறம் பின்னாடி கால் நவுத்து, அப்புறம் அப்படி. காயத்ரி ராஜகோபாலன், tried could do 6 with too many variation. Yeah, the cycle. பொறுமையாக நீங்கள் இதை இந்த நான் இப்போ பண்ணல மாடிஃபைட் 4-step ப்ராசஸ். 4-step ப்ராசஸ் into ஒரு 20 ரெப்டிஷன் பண்ணி பாருங்கள். உங்கள் ஷோல்டருக்கு என்ன லோட் இருக்கு பாருங்கள். செல்வா, யூ வில் தி பெஸ்ட். சர்க்கிள் கட் பண்ணிட்டேன் கோச். ஆமாம், சர்க்கிளை கட் பண்ணி தான். ஜெயப்ரியா மேம், didn't do circle, did only 0. இப்படி போட்டிங்க. நைஸ். நோ எனக்கு இது இப்போ மேம் இப்போ நான் பண்ண பாருங்கள் மாடிஃபை வெர்ஷன், அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். Okay, let's go for the next variation, my dear friends. In 30 seconds, we're going to do the next variation. The excitement comes now. Yes, எனக்கு தான் excitement. அடுத்த ரெண்டு தான் எனக்கு excitement. லாஸ்ட் ஒன்று நான் ஒரு சேலஞ்சாக கொடுக்குறேன். கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும். Okay, let's go to the interesting part of the done. சுபாஷினி பிரகாஷ், வணக்கம். அம்மா வணக்கம்மா. ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கீங்க? வார்ம்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக நாங்கள் கொஞ்சம் பண்ணுறோம். அப்பர் பாடிக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது அப்பர் பாடிக்கு உமன் எஸ்பெஷலி நிறைய பேருக்கு அந்த புஷ்அப்பில் ஒரு ட்ரீம் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம்ல, இது நிறைய பண்ணோம்னா அப்பர் பாடி செம ஸ்ட்ராங் ஆகிடும். புஷ்அப்ஸ் நீங்கள் நல்லா பண்ணலாம். சுபாஷ் மேம், தேங்க்யூ. அண்ட் என்ஜாய் த நூடுல்ஸ். ஓகே, ரைட். இங்கே பாருங்கள். கல்யாண் ராமன் சார், தேங்க்ஸ். ட்ரைட், காட் இட் பெட்டர். கட்டிங் லெக் was better than previous try. வந்துரும் பண்ண வந்துரும் தான் சார். லோயர் அப்டோமனோட ஸ்ட்ரென்த் அது ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கொஞ்சம் நேரம் வச்சு ட்ரை பண்ணுறேன். திஸ் இஸ் அ ஸ்கார்பியன் தான் அதே தண்டு பண்ண போகிறோம். அண்ட் ஐம் கோயிங் டு கெட் திஸ். இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துக்குங்க. ஓகே, யூ ஆர் கோயிங் டு பி டூயிங் அ டன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு டச் த லெக் இன் த ஃப்ரண்ட், கம் பேக் அண்ட் அப், கோ டவுன், டச் த லெக் டு த சைட் அண்ட் கம் பேக். Got it? Interesting. You need to touch the leg as much as possible in the front. நான் எவ்வளோ முன்னாடி வர முடியுது, இல்லைனா இடுப்பு லெவலுக்கு டச் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள். kneel down, கீழே இருக்கேன், touch, come back, push, touch, come back. Okay, that's right. இதே வந்து ஒரு வேளை சார் புஷ்அப்ஸ் அவாய்ட் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யோசி அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கீழே இருக்கேன். 1 2 1 கீழே டிப்பில் இருந்துகிட்டே பண்ணியிருக்கேன். ஓகே, ஈஸி மாடிஃபிகேஷன். 1 2 1 2 1 2 1. முட்டி போட்டு ஈஸி மாடிஃபிகேஷன். ஓகே, அப்படி இல்லைன்னா டிப் புஷ்அப் பொசிஷன் இதுங்க. இப்படி கீழே படுத்துட்டு பண்ணுற ஜாலி, இது ஜாலி தண்டு, ஜாலி ஸ்கார்பியன் இது.
ஆனால் கையில் லோடு வேணும். அந்த கையில் இருக்கிறது இந்த பாடி லோடை திருப்பணும். ஸோ யூஸ் யூர் அப்பர் பாடி அண்ட் தட்ஸ் மாடிஃபைட் ஈஸியஸ்ட் ஃபார்ம். நீ பண்ணிட்டேன், படுத்து பண்ணது பண்ணிட்டேன், டிப்பில் பண்ணிட்டேன், புஷ் அண்ட் ஹோல்ட் அது டிப் உள்ள டிப் பண்ணியிருக்கேன். சுபாஷினி பிரகாஷ் ஈவினிங் பண்ணுறேன். I know BCD people are very committed. அதில் நான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சும்மா ஜஸ்ட் நான் எப்போ பண்ணாலும் நீங்கள் சந்தோஷம். சூஸ் யூ நோ யுவர் பாடி பெட்டர் தென் மீ வாட் டு சே மோர் தென் திஸ். அண்ட் இது நோ அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஜாலியாக டேக்கிங் ஃபார் அட்வான்டேஜ், அப்படி ஜாலியாக இருக்குது, பார்த்துக்கலாம் இன்னொரு 10 நாளில் விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொரு 5 நாளில் ஃப்ரீ ஆகிடும், அப்போ நான் ஆரம்பிப்பேன், அப்போ பண்ணுவோம் பாரு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு முட்டாள்தனமான ஒரு கமிட்மெண்ட் எடுக்காதீங்க. என்ன முடியுமோ இப்போ பண்ணுங்கள். டுடே இஸ் யுவர் டே, டோன்ட் லூஸ் திஸ் டே. டுடே இஸ் மை டே அண்ட் என்ஜாயிங், ரைட்? ஸோ ஐ ஹோப் ஸ்கார்பியன் அண்ட் செகண்ட் செட்டாக நான் பண்ண போகிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் செட் டெமான்ஸ்ட்ரேஷன்லேயே நல்ல புஷ்ஷாக இருக்குது. ஸோ ஐம் கோன் டு டிப் பொசிஷனில் டக் அந்த பக்கம் நான் மாற்றி பண்ண போகிறேன். மேபி ஐம் கோன் ட்ரை 8 முடி தான் பார்ப்பேன். ஓகே, படுத்துட்டே ஸ்கார்பியன் பண்ணும்போது கை பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஷோல்டர்லேருந்து லோட் போய்டும், அது ஹிப் ஸ்ட்ரெச்சாக மாறிடும். மறந்துடாதீங்க. மாடிஃபைடு இன்னொரு வாட்டி எதாவது வேணும்னா நான் முடிச்சதுக்கப்புறம் மாடிஃபைடு காட்டுறேன். பட் ஐம் கோன் டு த நார்மல் ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் தான். ஸ்கார்பியன் தான் ரெடி. 1 2 3 4 5 கீழே வைக்கல. 6 7 8 எஸ் 8 டிப் பொசிஷனில் ரைட் லெஃப்ட் லெக்குங்க. 2 தானே பண்ணிடலாம். 2 தானே பண்ணிடலாம். புரியல. 10க்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். 10க்கு இன்னும் 2 தானே பண்ணிடலாம். 10க்கு 2 தான் இருந்தோம். ஆத்தாக்கு தெரியும், ஆத்தா உட்காந்துட்டு அழகாக எடுத்துட்டு இருக்காங்க. கல்யாண் ராமன் சார் 6 ஸ்கார்பியன் சாண்ட் டன். குட் ஒர்க் அவுட் ஃபார் ஷோல்டர் அண்ட் க்ளூட். சூப்பர் எக்ஸசைஸ். அப்போ ஒரு ஹோல் பாடி இது ஆக்சுவலாக. அது அப்பர் பாடியை நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் நான் ஷிஃப்ட் பண்ணி அப்பர் பாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் என்ஜாயிங் தி சீரிஸ். கீதா சதீஷ் ஜாலி ஸ்கார்பியன் அண்ட் மாடிஃபைடு 1 ஆன் நீ இஸ் டபுள். ஜாலி ஸ்கார்பியன் இந்த அந்த தேல் கொட்டாமல் இருந்தால் பரவாயில்ல, கொட்டினாலும் வலிக்காமல் கொட்டுறது அது பேர். என்ன ப்ராப்ளம், ஜாலி ஸ்கார்பியனே போட்டுக்கலாம். அந்த பேர் நல்லா இருக்குது, ஜாலி ஸ்கார்பியன். பட் ஐ திங்க் நீங்கள் கையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க மேம். அப்பர் பாடி அப்படி பயன்படுத்திங்கன்னா ஓகே. அந்த மாடிஃபைடில் நீங்கள் சொன்னதுனால பீப்புள் யாருக்கு மாடிஃபை வேணுன்றவங்க ப்ளீஸ் பாருங்கள். ஜஸ்ட் see this modified. ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் மாடிஃபிகேஷன், கையை இப்படி வைடரை வச்சுட்டிங்கன்னா இந்த கையில் எஃபர்ட் கொடுங்க. அப்படி எடுக்கும்போது இந்த கையை புஷ் பண்ணி கீழே அழுத்துங்க. கையை கீழே அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபர்ட் தெரியும் பாருங்கள். கையை நல்லா அழுத்திக்கங்க கீழே. புஷ்அப்லேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுவீங்களா, அப்போ எவ்வளோ எஃபர்ட் கொடுப்பீங்களோ அந்த எஃபர்ட் கொஞ்சம் கொடுத்து மேலே பாருங்க அப்படி. ஸோ தட்ஸ் ஈஸி ஜாலி ஸ்கார்பியன். இது ஈஸி ஸ்கார்பியன் படுத்துட்டு. ஓகே, இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணிவிட்டு அப்பயும் பாடி வெயிட் கொடுத்துருக்கேன். டச் த கேர்ஃபுல் லோவர் பேக் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தால் பத்திரம் பண்ணணும். டச் 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 டச். இப்போ பாருங்கள், இந்த கையை நான் எடுக்கல, அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். you see that? That's an excellent variation. நல்ல ஷோல்டரோட ஸ்ட்ரெச், ஷோல்டரோட ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது ஆக்சுவலாக. அப்புறம் புஷ்அப் பொசிஷன் 3வது வேரியேஷன். இப்படியே மேலே இருந்துட்டு 1 2 அது ஒன்று அடுத்த வேரியேஷன் புஷ்அப் பொசிஷன்லேயே பண்ணுறது. ஸோ 4 வேரியேஷன் கொடுத்துருக்கேன். யுவர் விஷ். ஒரு தடவையும் சர்க்கிள் போயிட்டு மேலே எழுந்திரிச்சு அது ஒரு ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக. now Scorpion is why so strong comparing with other dand. The Scorpion dand is very strong. உட்காந்த இடத்துலேயே இங்கே பாருங்க, இப்படி உட்காந்துட்டு ஃபேனை போட்டுட்டு இந்த 5 தண்டு 6 தண்டை உட்காந்து பண்ணிவிட்டு அழகாக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா படுத்துட்டு இந்த மேட்டை விட்டு வெளியில் போடாமல் உங்களோட பாடியை எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் கொடுக்க முடியுங்க. தட்ஸ் த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ். தட்ஸ் வேர் த குவாலிட்டி ஆஃப் டன்ஸ் அண்ட் பைடெக்ஸோ இல்லைனா கலரி பைட்டோ இது எல்லாத்துக்கும் இருக்குது ஆக்சுவலாக. புரிஞ்சுட்டு பண்ணணும். இடம் இல்லை, ஷூ இல்லை, கேஜெட் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. I'm going to drink water. Get ready people. Get ready for the challenge. சேலஞ்சை அதே நேரத்தில் சேலஞ்சஸ் எல்லாருக்குமே சொல்லிடுறேன். சேலஞ்சை எல்லாருமே ட்ரை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி காஷன்ஸ் வந்து தெளிவாக போட்டுறேன்.
எல்லா பொறுப்பு தடுப்பு எல்லாம் உங்களுக்கு. இட்ஸ் ஆல் வெரி கேர்ஃபுல். டாக் எங்கே என்ன பண்ணுறீங்க? அது என்ன இருக்குது? எங்கே இருக்கீங்க டாக்? ராம் டாக் எங்கே இருக்கீங்க? டாக் வரல. செல்வா செல்வா எங்கே இருக்கீங்க? ஸ்கார்பியன் உள்ளே போயிட்டா, வலைக்குள்ளே போயிட்டா ஸ்கார்பியன். வெளியே உள்ளே போன ஸ்கார்பியன்லாம் வெளியில் வாங்க. எங்கே இருக்கீங்க? எனக்கு ஒரு அப்டேட் கொடுங்க. நான் சேலஞ்சுக்கு போகிறேன். எல்லோரும் நீங்கள் எல்லாம் ஹலோ சொல்லி சேலஞ்ச் எஸ் சொன்னீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். Friends, ready? Challenge ke? I'm enjoying. Waiting for your comments. Yes, I know the comments are a few seconds later on, but they will be. Ready? Challenge ke? யாராவது இங்கே இருக்கீங்களா? ஜெரிபா மேம் சேலஞ்ச் ரெடியா? செல்வா சார், நாராயண் சார், பார்க்குறவங்கலாம் ரெடியான்னு கூட சொல்லாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஜாலியாக உட்காந்து. விஜய் நான் டெய்லி ஒன்று பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. டாக் சார் ட்ரையிங். ட்ரெயின் வாங்க ஒரு 1 minute கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் விஜய் நான் இப்படி பண்ணுறது டெய்லி பார்க்குறேன், சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன ட்ரை பண்ணாலே தெரியல. வியூவர்ஸ் 3000 பேர் இருக்கிறதுனால நான் நினச்சிக்கிறேன் 3000 பேர் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறேங்க. பார்க்குறவங்க பண்ணுறவங்க Vidu, knee variation was too easy, so did the lying down one. சரி சரி. Jaypriya ma'am, டவுன்னா Scorpion 4 2 sets. சமங்க சூப்பர். Benny Christian ready. வருஷம் Vidu ready. ரெடியா? வெரி குட். ரெடி. Dog difficult for me. பொறுமை பண்ணுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. Selva sir did 8 modified Scorpion. என்ன செல்வாக்கு மாடிஃபை பண்ணணும்? சி நல்லா ஃபுல்லாக பண்ணுங்க செல்வா. நான் உங்களை அப்படி எதிர்பார்க்கல. ஹீரோ பேசுகிற மாதிரி பேச்சுது. Gayatri Rajagopalan. கல்யாண் சார் எங்கே இருக்காரு? காயத்ரி Rajagopalan. Scorpion is good. Did it with push-up position. சூப்பர். Jaypriya ma'am waiting for challenge. Selva ready. Gayatri Rajagopalan ready. Joshua ready. Kalyan Raman yes. Yes sir. Niranjini ma'am ready sir. நைஸ் மேம். அது சேலஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள். நான் இந்த சேலஞ்சே மாடிஃபைடாகவும் ஈஸியாகவும் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு மாடிஃபைடாக காமிச்சுடுறேன். ஸோ தட் ஈஸி டிஃபிகல்ட் காமிச்சிடறேன். அப்போ தான் சேலஞ்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு. ஓகே, you're going to do this. You're going to do this. You're going to do a push-up and you're going to come up, push-up, up, push-up, up, push-up, up. இது வந்து சேலஞ்சு. இது வந்து டிஃபிகல்ட் சேலஞ்ச். புஷ்அப் பண்ணிட்டு ஜம்ப். மறுபடியும் பாருங்கம்மா, கொஞ்சம் கீழே காட்டுங்க. நான் ஜம்ப் பண்ணுறது காட்டுங்க. காட்டுட்டேன். ஆல் தி பெஸ்ட் விஜய். கல்யாணம் சார் எஸ் சொன்னேன் சாரா புரியல. இது பாருங்க, ரெடியா? புஷ்அப் பண்ணிட்டு மேலே வரும்போது அப் 2 3 4 5 6. கஷ்டம் பாவம் என்ன பேச்சு. சேலஞ்சு இதை மாடிஃபைடு காட்டுறேன் சரிங்களா? டோன்ட் வரி. ஓகே, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணோம். நத்திங் ராங். நித்யா விஜயபாஸ்கர் இதே மேம் கமான், உங்களுக்கு தான் இந்த சேலஞ்ச். கேர்ஃபுல்லாக பத்திரம். ஜம்ப்பு இதை இங்கே பாருங்களேன். நீ டவுன் பண்ணிவிட்டு அப்படி கையை வரைக்கும் பண்ணுறது. இதுக்கு பேர் கிளாப் தண்டுன்னு சொல்கிறாங்க. இதே புஷ்அப் பொசிஷனில் கூட கிளாப் தண்டு இருக்குங்க. ஆட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா? இந்த இந்த மேட் அப்படி 2-3 ஃபோல்ட் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வேளை கை சாஃப்டாக இருந்தால் வலிக்காது. பத்ரம். மறுபடியும் சொல்கிறேன், சேலஞ்ச் எல்லாம் பொறுப்பு தலைப்பு எல்லாம் உங்களோடது. சுபாஷினி பிரகாஷ் ஐயோ இல்லை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில பேர் பண்ணவே வேண்டாம். இங்கே பண்ணுங்க, இதை பண்ணுங்களேன். கேட்டுச்சு புஷ்அப் பொசிஷனில் பொறுமையாக அப்படி clap, go down. Clap, go down. Okay, modify. Jaypriya ma'am couldn't lift legs, hands, did leg jump. பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை தான். இது மாடிஃபை பார்த்தீங்களா? முட்டையை போட்டுட்டு அப்படி அப்படி இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இது வந்து கலாங்கா விளையாடுற கொஸ்டின். இது கலாங்கா விளையாடுவாங்களே 8 கால். கல்யாண் ராமன் சார் 4 டன். செம பிச்சிட்டிங்க. லைக் மேன் நம்ம எத்தனை 5 பண்ணுமா 4 பண்ணுமா 6? அதேங்கப்பா. அடுத்த செட்டு புஷ் பண்ணிடலாம். ஜம்ப், டபுள் லெக் அப் ஆன் த இன் த ஏர். அந்த ஹைட்டு பார்த்தீங்களா?
I enjoyed it. The force and the speed of the body, it takes care of your strength. Challenge எப்படி சூப்பரா clap push-ups, clap தண்டு பண்ணிருக்கோம், clap தண்டு இதுலயே பண்ணிருக்கோம், leap தண்டு பண்ணிருக்கோம். leapல இன்னொரு modification கூட இருக்கு actually. push-up position நீங்க பாருங்க, அப்படி கூட பண்ணுவாங்க. we do this, அப்படி பண்றது, nothing wrong. Okay, yeah, will do modified sir. Geeta Satish. hey, modified, please modify my dear friends. Right, see மறுபடியும் சொல்றேன், see I'm not trying to express here anything, impress you in the form. I'm trying to tell you these are all the forms இருக்கு. நீங்க அதை எவ்வளவு ஈஸியா பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சர்ல இதுக்கு இன்னொரு 6 மாசம் ஒரு வருஷம் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கங்க பண்ணுறது. இதுல அடுத்தது பெட்டர், அடுத்த பெட்டர்னு ஒரு காலை இப்படி வச்சுட்டோம், ஒரு காலை மாட்டிக்கிட்டு 1 2 3 ஒரு கால் நீட்டி இருக்கேன் பார்த்தீங்களா. இது ஒரு மாடிஃபைட் கிளாப் 1 2 3 அப்படி ஒரு மாடிஃபைட் ஃபார்ம்ஸ். அது இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ பெஸ்ட் பெனிஃபிட் அண்ட் பெஸ்ட் எஃபர்ட். ஆக்சுவலாக நம்ம காலில் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு கேட்குறேன், நிறைய பேர் ஜம்ப் எக்ஸசைஸ் பண்ணுற பேர் ஜம்ப் அண்ட் ஜாக்கு ஜம்ப் குதிக்கிறதுலாம் பண்ணுறீங்க. அப்போ காலுக்கு இம்பாக்ட் இருக்குல்ல, அதே மாதிரி கைக்கான இம்பாக்ட் எக்ஸசைஸ் பண்ணோம்ல. இப்போ கை ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணணும், ஸ்லோவாக பண்ணணும். யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட். ஒரு இப்போ வயசானவங்க வலி இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லாதவங்க சும்மா பண்ணிட்டுனா கஷ்டத்தில் மாட்டிக்காதீங்க. கேர்ஃபுல். செல்வா சார் 8 and height of jump is minimum. பாருப்பா செல்வா சார், அடுத்த செட் எனக்கு பண்ணி எடுப்பாங்க ஒரு வாட்டி, அது பார்த்துறேன். யார் யாருக்கெல்லாம் உண்மையிலே கரெக்ஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க, என் நம்பர் இருக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் விஜய் இது பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சு, எனக்கு கம்ஃபர்டபுளாக தோணல, கரெக்டானு தோணல அப்படின்னா நான் ஒரே ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஒரு குட்டி வீடியோ இல்லை 1 வாட்டி 2 வாட்டி பண்ணது ஒரு வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்து சொல்ல போகிறேன். பர்சனலாக ஐ வில் நாட் அப்டேட் யூ ஆன் எனிதிங், டோன்ட் வரி அபவுட் இட், ஐ நோ அபவுட் தட். பண்ணிவிட்டு செம்ம சூப்பர்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் சங்கர்ஸ் டேக் பண்ணி கொடுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ மோட்டிவேட்டிங் பீப்புள். உங்களை பார்த்து 10 பேர் பண்ணுவாங்க. I want people to do this and update it on the Facebook. Yeah, done this today. Smart Sangers எனக்கு டேக் பண்ணுங்க. விஜய் anything, come on, motivate people. Vidu, modified is too easy but original too difficult. Yeah, that's கொஞ்சம் I know that's a very very high challenge. That's why அவங்கள ஹைட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் அது ரொம்ப டிஃபிகல்ட் தான். நித்யா விஜயபாஸ்கர் very nice challenge sir. நம்ம வருண் கொடுங்க மேம். நித்யா மேம் வருண் பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணோம். வருண் ஜோஷ்வா எஸ் சுந்தரம் 10. சம ஜோஷா சம பிச்சர் கல்யாணங்கள மாதிரி ஃபிசிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க போட்டுட்டு, அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் டேக் மீ ஸ்மார்ட் சங்கர்ல டேக் பண்ணுங்க, விஜய் டேக் பண்ணுங்க, அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் கேட்டன் டேக் பண்ணி போடுங்க. நத்திங் ராங். இல்லைனா விடுங்க, நீங்களே பண்ணிட்டு உங்களோட பேஜ் போடுங்க. ஐ டோன்ட் ப்ளீஸ் மோட்டிவேட் பீப்புளுங்க. எல்லாருக்கும் ஹெல்த் எக்ஸசைஸு ஃபிட்னஸ்ஸு அந்த சேலஞ்சு இதெல்லாம் அன்லிமிட்டட் சேலஞ்ச் கிடைக்குங்க, அழகாக பண்ணலாம். ஓகே, கல்யாண் ராமன் சார் 2 second set 6 done. Thank you for pushing me for challenge. நீங்களாம் இருக்கிறது இருந்தால் இந்த கொஞ்சமாக சேலஞ்சே பண்ணுறேன். ரெடியா? செகண்ட் செட் பண்ணலாமா? ரெடியா? Vidu modified 15. I'm going to do the second set. The height, and if I'm trying to do a push-up. Dog did the modified 1-7. Good job. 7 பண்ணிங்கன்னா எப்பவுமே எனக்கு 7 சொன்னால் பிடிக்கும். தேங்க்யூ. ரெடியா? ரெடி, கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. Did this both together. Jump, clap, drop, leap, done. Yes. Narayan sir managed 10. Landing looks quick. ஆமாம், கேர்ஃபுல்லாக பண்ணணும் லேண்டிங். தக்காளி சட்னி போட்டுறாதீங்க மூக்கில் இருக்குல்ல, மூஞ்சி விட்டுட்டு. கேர்ஃபுல், நாட் ஃபார் நாராயண். சரி, எல்லாருக்கும் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுது. I'm going to take 1 minute break. I'm going to talk to you people. How you enjoyed this challenge? Modified with 1 leg bend 10. Chitra ma'am. கொடுங்க. எப்படி? Lovely. Did you all enjoy seeing that? Doing that? Come on. Let's become strong. Come on. ராஜன் சார் 15. Come on man. பிடிக்கிறேன். எது லீப்பு கிளாப்போடு சேர்த்தா கண்டிப்பாக வீடியோ வேணும் எனக்கு. நம்ம ட்ரெயினர்ஸு அதெல்லாம் வீடியோ வேணும். நான் வந்து உங்களை ஃபார்ம்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. Just send me a குட்டி வீடியோ ஆஃப் டேக்கிங் how you are doing.
பத்ரம் லேண்டிங் ஆமாம் டக்குன்னு வந்துடும். லேண்டிங் குயிக்காக இருக்குன்னா பாடி வெயிட் டக்குன்னு போடும். கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். டாக் சூப்பர் டாக். மகேஷ் சத்தி சார் விச் பிளேஸ்? ஏ வி ஆர் டூயிங் ஃப்ரம் யுவர் ஹவுஸ். வீட்டிலேருந்து பண்ணுறேன். மாடிஃபைட் ஃபார் த ட்ரைனிங் பீப்புள் ஃபார் இப்போ ஓகே கடைசி லாஸ்ட் 2 வாரமாக அந்த ஷட் டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் பீப்புள் டு டூ எக்ஸசைஸ் அட் த ஹோம் அட் த பெஸ்ட் தட் யூ கேன் டூ. வெரிண்ணா சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணே. சிவாசினி மேம் தேங்க்யூ. எஸ் ஜோஷபதர் எக்ஸலண்ட். 10 பக்கா பார்த்தீங்களா 10 பண்ண முடியும். ஏய் ஸோ நிட்டா மேம் இது ஜம்ப் வந்து நீங்கள் மாடிஃபைட் பண்ணலாம். ஆக்சுவலாக டபுள் லெக் பண்ணினா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிஸ்ட் பத்திரமா பண்ணணும். ஏ ஷன் ஹாப்பி மார்னிங் ஷன். ஏ வி மிஸ்ட் யூ மை டியர். ஓகே இது செம்ம சூப்பர் சேலஞ்ச் ஷன். பத்திரம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். குட் ஷன் நைஸ். கொஞ்சம் மேலே போயிட்டு விது இல்லைன்னு சார் 15 யார் ஃபஸ்ட் செட்டு? சந்திர பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். அந்த நல்லா குட். திருமலை பிரதர் ஐ திங்க் இஸ் ஃப்ரம் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். கீதா மேம் சூப்பர் குட் நைஸ். ஐ திங்க் மீதி பேரெல்லாம் மேலே பார்த்துட்டோமா? ஹென்ரி பிரதர் வணக்கம். வந்திருக்கீங்களா? நைஸ். நிரஞ்சன் மேம் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல். ஐ திங்க் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். நான் இது கொஞ்சம் ரெகுலராக பண்ணுறவங்க பண்ணிகிட்ருக்கோம். பட் ஐ எம் ஹாப்பி தட் யூ கேம் இன் லைன். லிஜி இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி டு see you that. ஜம்ப் வித் கிளாப் குட் டூ 5 சூப்பருங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒன்று பண்ணி நான் சந்தோஷப்படுவேன். மாலினி மேம் வணக்கம். குட். ஐ am from படுநெல்லி அப்படின்னு ஒரு வில்லேஜ் ஃப்ரம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். பட் ஐ எம் நவ் settled and doing things from Chennai. Almost 20 years at Chennai da. Thank you my dear Magesh Ruthi. Smart Sun Wellness is our company name. So we are doing this. Could do only modified with knees bend. 10 பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுட்டுனா அடுத்த வாட்டி வந்து ஓகே மாடிஃபை பண்ணோம் லாஸ்ட்டில் இப்படி பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போதோ இல்லைனா நம்ம ட்ரெயின் பண்ணும்போது கேட்கலாம். ஓகே ஐம் கோயிங் டு ரிலாக்ஸ் மை செல்ஃப். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே கை கால் ரிலாக்ஸ் பண்ணுறேன். இன்னேல் எக்ஸேல் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு ட்ரிங்க் லிட்டில் வாட்டர். another 1 minute we will be starting this warm down exercise. Okay, if you feel really this is a great challenge that today you pushed, share with friends, tag the friends, try this அப்படின்னு. சிவா பிரதர் வணக்கம். ஓகே உங்கள் டேக் பண்ணுங்கள். how better that was the series சொல்லுங்கள். still I could expect more comments from my friends. BCD friends எல்லாரும் ஒரு recommendation போடுங்க. because we'll send pictures of நாராயணன் சார் பிக்சருங்க. I like the way you both are going. அது பண்ணிடுறேன். சுற்றி போட்டுறேன். ஒரு சில பேருக்கு சுற்றி போடணுங்க. அநியாயமாக சூப்பர். கமிட்மெண்ட் ஆஃப் லைஃப், கமிட்மெண்ட் ஆஃப் நாட் டு பாதர் பீப்புள், கமிட்மெண்ட் ஆஃப் டூயிங் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப், கமிட்மெண்ட் டு என்ஜாய் யுவர் ஹெல்த். எஸ் கிரேட். டிட் 16 ஆஃப் சேலஞ்ச் டோட்டலி. பக்கா பிச்சிட்டிங்க போங்க. நாராயண் சார் மொத்தமாக 16 பண்ணியிருக்காருமா சேலஞ்ச். சூப்பர். வேறு லெவலுங்க நீங்கள். அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. வெரி குட். பட் ஸ்டில் எனி நம்பர் இஸ் குட் நம்பரில். குட் ராகுல் சார். ராகுல் பிரதர் வணக்கம். சூப்பர். லெட்ஸ் கோ இன்டு த வார்ம் டவுன் பேஸ். போகலாமா? இன்னும் 30 seconds வார்ம் டவுன். inhale exhale. See this yellow flowers in my house பக்கத்தில். A very simple humble place. தேங்காய், my plants. துளசி பக்கத்தில் போய் கொஞ்சம் காற்று எடுத்துக்கிறேன். மோர் எனர்ஜி. கற்பூரவள்ளி, மை ஸ்டார், ஆர் ஸ்டார். ஓகே எஸ். மொத்தம் எங்கள் வீட்டில் 5 ஸ்டார் என்னோட சேர்த்து. கிரேட் நாராயணன் சார். நாராயணன் சார் உங்களுக்கு தெரியுமா? நாராயண் சார் இஸ் குட், எக்ஸலண்ட். இஸ் அ கமிட்டட் பர்சன். கல்யாண் சார் சாரி, லைவ் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஓகே சாரி, லைவ் கட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சாரி. நானே பண்ணிக்கிறேன், நீ பண்ண வேண்டாம். நத்திங் ராங். நான் ஆர் பீப்புள் யூ ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் வாட்? சும்மா நம்ம கல்யாணம் சார். கிரேட் நாராயணன் சார். பேர் அப்படி தானே.
பேர்லேருந்தே அவர் கிரேட் தானே, அப்படிதான். ஓகே, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கையை எப்படி பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன். மேக்ஸிமம் ஒரு 5-6 ஸ்ட்ரெச் நான் அதில் காட்டுறேன். ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச்லாம் பண்ணணும். நீங்கள் இந்த ஸ்டேஜ் பண்ணதுக்கப்புறம் கையை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு எவ்வளோ மேக்ஸிமம் போனதுக்கப்புறமா வயர் உள்ளே எடுத்துட்டேன், நெக் வச்சுட்டேன். 5 4 3 2 ஸ்லோலி கம் பேக். பாருங்கள், வெயிட் பண்ணிட்டோம். இட்ஸ் அ குட் ஸ்ட்ரெச் தட் யூ வில் ஹேவ் அந்த பெக். ஆக்சுவலாக நல்ல ஸ்ட்ரெச்சு. அதை கொஞ்சம் வயர்டாக அப்புறம் ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் இந்த கையை வச்சுட்டேங்க பாருங்கள். இந்த 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 எல்போவில் இருக்க அந்த ஃபோர்ஸாக வந்து இந்த குழியை திருப்பி 2 பக்கமும் 3 5 4 3 2 that's a good stretch, perfect stretch. ஃபஸ்ட் ஞாபகம் இருக்கா இந்த அப்பர் பேக் ஒன்று பண்ண இது ரொம்ப முக்கியம். அந்த அப்பர் பேக் ஸ்ட்ரெச் ஏன்னா பிகாஸ் நாங்கள் நிறைய ஜம்ப் பண்ணியிருக்கீங்க, ரொட்டேட் ஆகிற டஃப் நல்லா வேலை செஞ்சுருக்கோம் அப்பர் பேக்கில் இருக்க மசில்ஸ் அது. ஓகே, இன்னொரு ஸ்ட்ரெச் பாருங்கள். இன்னொரு ஸ்ட்ரெச் இது கொஞ்சம் புதுசாக உங்களுக்கு இது பாருங்கள். இப்படி 2 கையை வச்சுட்டு இதை புஷ் பண்ணணும், அப்புறம் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பைன் ஸ்ட்ரெச் பண்ணணும். அது குட் ஸ்ட்ரெச் யூ ஃபீல். இதை புஷ் பண்ணணும், இதை புஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்டு. கொஞ்சம் மேலே வச்சுட்டு நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும், கொஞ்சம் கீழே பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரெச் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, கால் பிடிச்சிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் டூ திஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். பட் இப்போ 2 விஷயத்துக்காக நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்தது இருக்கிறதுக்காக வேண்டி பட் ஸ்டில் வார்ம் டவுன் கொஞ்சம் பண்ணிட்டு இங்கே பாருங்கள். கை இப்படி கிராஸ் பண்ணி பிடிச்சிட்டு இப்படி கை எவ்வளோ விட்டு பிடிக்கிறேன். அப்புறம் இந்த காலை தலை ட்ரை பண்ணுறேன். இப்படி இருந்துட்டு இப்படி ட்ரை பண்ணுறேன். வா வர கிரேட் ஸ்ட்ரெச். ரைட், பெக்ட் ரைஸப் கண்டிப்பாக பண்ணணும். நெக்குக்கு லாக்கிங் ஹேண்ட்ஸ் பேக் ஹேண்ட். நீங்கள் கையை இப்படி 2 லாக் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணணும். It's a good stretch. Trapezius, forearms, bicep, forearms, bicep. forearms இது பைசப் நல்லா ஆகும். இதெல்லாம் பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ட்ரெச். பட் இதெல்லாம் டூ. ஓகே, இந்த எக்ஸசைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I would like to remember one of my guru and from IMCA. ரொம்ப அழகாக அது பண்ணுவாங்க. பட் அந்த கை மேலே எடுத்துக்கிங்க. ஓகே, ரிஸ்ட் டவுன், எல்போ டவுன், ஷோல்டர் டவுன், ரிலாக்ஸ். I think என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். Okay, thank you ma'am for teaching this very nice relaxation that you taught us. 1 2 3 relax. Yeah, yes. And a person who is still keeping fit, now a few people அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது இன்ஸ்பயர் பண்ணுறது அப்படின்னா I would like to mention the name Jyoti ma'am. So the person who does exercise அப்படியே அந்த ஃபிட்டாக இருந்துட்டு இப்போவும் அந்த மாதிரி பண்ணுறது. அண்ட் of course ஒரு டீச்சர் ஒரு சொல்கிறா இந்த வேரியேஷன் அவங்க சொன்னதுனால சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு I remembered Paul sir because அவர் என்னோட குரு, என்னுடைய கோச் அத்லெட்டிக்ஸில் unlimited things he has taught me. Sir, thank you so much for that. And when I thank அப்படின்னு சொல்கிறேன்ல 2 3 ஒரு 10 டைம்ஸ்ங்க. ஆமாம், 1 2 3 4. Inhale, exhale, 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 exhale. நாராயணன் சார் தேங்க்ஸ். Exhale, exhale, exhale. Exhale, exhale. இந்த கையை அப்படி ரிலாக்ஸ் பண்ண அப்படி பாடி லூஸ் ஆகும். மசில்ஸ்க்கு நல்ல எனர்ஜி ஆக்சிஜன் இருக்குது ப்ரீதிங்கோட. ஸோ ஓகே, சப்போர்ட் when I thank everybody, unlimited clients that they taught me something very interesting. எப்படி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எப்படி மாடிஃபை பண்ணணும், ஒவ்வொருத்தரும் வரும்போது நிறைய விஷயம் கற்றுருக்கேன். தட்ஸ் a great experience. And ultimately I thank for my professional guru. And super, I think I enjoyed. இன்றைக்கி நம்ம லெக்ஸ் வைடராக வச்சுட்டு ப்ரேயர், ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ பாடி, தேங்க்யூ. Wow, you cooperated me for everything. A normal, namaskar, frog, scorpion, leap, clap, what not. I done excellent traditional series. I am happy because I did the traditional forms. குஸ்தி பண்ணுறவங்க, பைடெக்ஸ் பண்ணுறவங்க, டன்ஸ் பண்ணுறவங்க, நிறைய பேர் இதெல்லாம் பண்ணி பழகிறது. இதெல்லாம் ஓல்டஸ்ட் ஃபார்ம்ஸுங்க. மல்யுத்தம் பண்ணுறாங்க அதெல்லாம். ஸோ இன்றைக்கி எல்லாருமே பயில்வான மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. And thank God for the great opportunity. Thank you God, the surroundings is super. Thank you surroundings. Thank you Guru Satyavan. Love you all so much. Thank you. Just share this challenge to your friends. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள்.
If you want to give me a good comment, come on. There is any questions, you can always ask me. If I'm missing it, please message me anything on a personal comments. You can definitely message me on the messenger. I'll get back to you. Love you all so much. Have a great time. Tomorrow at 7 o'clock. Okay, what is the challenge? Very good. So 7 o'clock பார்க்க போகிறேன். 5 மினிமம் வந்து எல்லாரும் உங்கள் வீட்டுக்குள்ளாரே ரொம்ப இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் 3 வச்சுக்கோங்க. பட் பீப்புள் ரன்னர்ஸ்க்குலாம் உங்கள் வீட்டுக்குள்ளாரே எங்கெங்க ஸ்பேஸ் இருந்தோ டைம் வாட்சிங்ஸ் ஏதாவது கட்டிட்டு கார்டன் ஏதாவது கட்டிக்கங்க. I would request you to complete 5 kilometers by the time you get it to 7 o'clock. 7 o'clock வரும்போது 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கணும் மினிமம். மேக்ஸிமம் உங்கள் இஷ்டம் 8, 10, 12 whatever the challenge. ஓகே, ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணாதீங்க. இதே இடத்துல அப்படியே குட்டியாக ரவுண்ட் அப்படியே சுற்றிட்டே இருக்காதீங்க. இதே ஒரே இடத்துல இப்படி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கால் லோடு அதிகமாகும். கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து வெளியில் உள்ள மேலே படி ஏறி எல்லாம் பண்ணுங்க. பட் யூ வில் கெட் த கவர் டெஸ்ட். அப்படியே ஒரு அந்த ஹாலுக்குள்ளே தான் அப்படியே சுற்றி ஒரு சைடு சுற்றி தலை சுற்றிடுங்க. அப்புறம் ஒரு சைடு பெயின் வந்துடும். அது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஐ டோன்ட் அட்வைஸ் பீப்புள். நீங்கள் ஒரு நிமிஷம் இப்படியே சுற்றுவீங்களா, வேகமாக சுற்றலாம், தலை சுற்றணும், அந்த மாதிரி யூ கெட் இட் ட்ரபிள் ஆக்சுவலாக. ஸோ நெக் இஷ்யூஸ் வரும், ஆங்கிள் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஃபோர் 7 ஃபினிஷ் 3 kilometers மினிமமாக வச்சுக்கிறேன். ரொம்ப புதுசாக பண்ணுறோம். இது வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், ஸ்டெப் கிளைம்பிங், கோயிங் அரௌண்ட் த டெஸ்ட், கோ டு த கேட் அண்ட் கம் பேக், டச் த கேட், கம் பேக் டு இட். ஆனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாவம். Sunday 7 o'clock I'm going to catch you. அது முடிச்சதுக்கப்புறம் we are going to do a gentle core கொஞ்சம் பண்ண போகிறோம். பட் நல்ல ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ண போகிறோம். there is one day I'm going to give off. நான் கொடுக்க போகிறேன். அந்த எந்த டே ஆஃப்னு சொல்ல போகிறேன். அந்த டே I'm going to observe silence because இந்த மந்தோட சைலன்ஸ் டே வந்துட்டுருக்கு. So I'm going to observe silence on that day. So I'm going to give off for it. And that day I will let you know. Probably on 14th இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சித்திரை 1 அந்த புது வருஷத்தை அப்போ பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் I will let you know people. Love you all so much. Thank you. Take care. Yes, anything else to say? Love you all so much. சித்திரை 1 நல்ல நாள் அதுமா சொல்லலாம். Thank you. I enjoyed doing it. Okay. But with the comfort of others, not the discomfort of others. Love you all so much. Have a great time. Safe time. Bye-bye.